இப்போ 2173 சில உணவுகள் நம்ம சாப்பிட்றதுக்கு தடுக்கப்பட்டதா இறைவன் சொல்லியிருக்காங்க. தானாகவே செத்ததும் இரத்தமும் தானாக செத்ததுன்னா ஏதோ ஒரு கேடு வந்து சாகுது, செத்ததை சாப்பிடக்கூடாது. இரத்தமும் தானாக செத்ததுல ரத்தம் வெளியே போகாது, ரத்தம் உடம்புல இருக்கும். அதனால அது தானாக செத்து சாப்பிடக்கூடாது, ரத்தம் சாப்பிடக்கூடாது. அதனால தானாக செத்து சாப்பிடக்கூடாது. உடலுக்கு கேடுகள் எல்லாம் ரத்தத்துல தான் இருக்கும். அந்த ரத்தம் நீக்கப்படணும். அதனால ரத்தம் சாப்பிடக்கூடாது, தானாக செத்து சாப்பிடக்கூடாது. ஏன்னா அது ரத்தம் இருக்கு. பன்றியின் மாமிசமும் அல்லாஹ் தவிர அர்ப்பணிக்கப்பட்டதும் என்னதுன்னு சொல்றீங்க அப்படின்னா அது சாப்பிடக்கூடாது. இறைவன் கொடுத்தது அப்படின்ற எண்ணத்தை கொண்டு நீங்க அடுத்தவங்க உணவு கொடுக்கும்போது கூட என் இறைவன் கொடுத்ததுலேருந்து அந்த எண்ணத்தோட நான் கொடுக்குறேன், நான் சாப்பாடு போடுறாங்கிற எண்ணத்தோட இருந்தீங்கன்னா அது அசுத்தம். பெருமை கொண்டவர்கள் வீட்டில் உண்ணக்கூடாது. அதுக்கு சமமானது அல்லாஹ் தவிர அர்ப்பணிக்கப்பட்டது. நம்ம பொதுவாக கொடுக்குறவங்க பெருமையாக வாங்குறவங்க தாழ்ந்து நினைக்கிறீங்களே, அப்படி இல்லை. கொடுக்குறவங்க பணியோட வாங்குறவர்கள், அதாவது யார் உள்ள வருகிறார்களோ உண்கிறார்களோ யாருக்கு தருகிறீர்களோ அவர்களை உயர்த்தி அவனை தாழ்த்தி அல்ல. ஒரு நிலைமை மோசமா இருக்கு அவனுக்கு கொடுக்கணும் அப்படி இல்லை. நீங்க அவங்க தாழ்த்தி கொடுக்குறீங்க இல்லை, அல்லாஹ் தவிர அர்ப்பணிக்கப்பட்டதுன்னு அர்த்தம். நீங்க அப்படி செய்யறது இதற்கு விரோதமானதுன்னு அர்த்தம். அதை நீங்க ஏற்றுக்கொள்ளவே கூடாது. அதுக்கு நீங்க பசியா கூட போயிடலாம். அதை பற்றி அறிவிச்சு ஆய்வுகளைத்தான் உங்களுக்கு விளக்கப்பட்டதாக சொல்லியிருக்கேன். பெருமைக்காக போற சோறெல்லாம் சாப்பிடறாங்க. ஆனால் எவரேனும் கெட்ட எண்ணம் இல்லாத நிலையில் வரம்ப மீறாத நிலையிலும் நிர்பந்திக்கப்பட்டு விட்டால் இறைவன் மன்னிக்கிறேன். எனக்கு ஒரு வழி இல்லை எனக்கு, சரியா? உங்க மனசுல எந்த கெட்ட எண்ணமும் இல்லை, நிர்பந்தமான ஒரு சூழல் இறைவன் சொல்ற குற்றம் இல்லை. அருளாளன் இரக்கமுடையவன், நிச்சயமாக மன்னிப்பவனும் இரக்கமுடையவனாக இருக்கின்றார். சரியா? இப்போ உங்கள் மீது குற்றம் இல்லை, இறைவன் மன்னிக்கின்றார். பன்றி இறைச்சி தடுக்கப்பட்டதா சொல்லியிருக்காங்க. என்னோட பார்வையில அது எனக்கு தான் தோணுது அப்படின்னா அசுத்தமான உணவை உட்கொள்வதனால தடுக்கப்பட்டதா இருக்கும் அப்படின்னு தோணுது. அப்படி இருக்கும்போது அசுத்தமான உணவை எடுத்துக்கிற மற்ற உயிரினங்களும் நமக்கு தடுக்கப்பட்டது. உங்கள் மீது விளக்கப்பட்டதாக ஆக்கியிருக்கின்றான். ஆகியவளைத்தான் உங்கள் மீது. மண்ணில கணக்கு எடுத்து அவங்க கொடுத்தா நீங்க சாப்பிடுவீங்களா? இல்ல கணக்கு எடுத்து சாப்பிடுவீங்களா? அப்புறம் என்ன அசுத்தம் தனியா ஒண்ணு? உங்களுக்கு அறிவிக்கப்பட்டதுதான் இல்லையா? யாரும் ஒருத்தருக்கும் தெரியும் இல்லையா வேண்டான்னு இருக்கு இல்லையா? அப்படித்தானே? அதை நிர்பந்தப்படுத்த வேண்டாம், அவ்வளவுதான். உங்களுக்கு அவன் தடுக்கல, தடுத்தது என்ன அறிவிச்சிருக்கான். பசிக்குது, நீங்க சாப்பிடுறீங்க, வாய் கசக்குதுன்னு சொல்றீங்க. என்ன அர்த்தம்? நீங்க சாப்பிட்டது ஆடுதான், நீங்க சாப்பிட்டது காய்கறி தான், கத்திரிக்காய் தான், நீங்க சாப்பிட்டது சோறு தான். உள்ள போக மாட்டேங்குதே, போக மாட்டேங்குதுல்ல. சாப்பிட்டா வாந்தி வருன்றீங்க. ஏன்? உங்களுக்கு அனுமதிக்கப்பட்ட உணவை வாந்தி வருதுன்றீங்க. ஏன் சொல்றீங்க? இறைவன் அனுமதிச்சதானே, முழுங்க வேண்டியதானே? இறைவன் அனுமதிச்சிருக்கான்னு சொல்லிட்டு முழுங்க வேண்டியதானே? ஏன் சார முடியல? இதுதான் தடுத்திருக்கான்னு அர்த்தம். அவன் தடுத்தா அவங்களால யாரும் நிறுத்த முடியாது, யாரும் கொடுக்க முடியாது. அவனுடைய தடுத்து விட்டால் அவள் கொடுப்பவர் எவரும் இல்லை. அவனை அனுமதித்தால் இல்லையா? ஒரு உதாரணம் சொல்றான், என்ன அர்த்தம் எடுத்துக்க போறீங்க அவன் சொல்ற உதாரணத்துல? நீங்க வச்சு சண்டை போட போறீங்களா?
இல்லை தெளிவடைய போறீங்க. ஆப்பிள் தான் இல்லை வாழைப்பழம் தான் நல்ல பொருள், கீழே கிடந்து ஒரு எடுத்துறான், சாப்பிடுவீங்களா? இறைவன் அனுமதித்த உணவாச்சே உங்க கணக்கு பிரகாரம் எப்படி மறுப்பீங்க? மறுக்கிறீங்களா இல்லையா? அப்போ வேற விதமா பதில் சொல்றீங்க, கீழே போட்டது எப்படி சாப்பிடுறதுன்னு. அப்ப தெரியுதா இல்லையா உங்களுக்கு எது நல்லது எது கெட்டதுன்னு, எது விளக்கப்பட்டிருக்கு எது சாப்பிடக்கூடாது சாப்பிடணும்னு தெரியுதா இல்லையா? அதுக்கு ஒரு உதாரணம் சொல்லிட்டு வர்றான். நீங்க அதை எப்படி சண்டை போடுறதுக்காக யூஸ் பண்ண போறீங்களா? தர்கா மாட்டை யூஸ் பண்ண போறீங்களா? பயன்படுத்த போறீங்களா? எப்படி பண்ண போறீங்க? தெளிவாக தெரிஞ்ச பிறகு யாராச்சும் ஆடுவாங்களா? அப்ப இறைவன் அறிவிப்பு வரைக்கும் பொறுமையா இருங்க. உங்களுக்கு அனுமதிக்கப்பட்டதாக தெரியுது, சாப்பிட்டீங்க சேரல, இனி சாப்பிடுவீங்களா? இனி சாப்பிட மாட்டீங்களே. நிர்பந்திக்கப்பட்டு விட்டால் மன்னிப்பவனா இருக்கிறான். தெரிஞ்சும் சரி தெரியாம சரி நீங்க செஞ்சுட்டு அவரை அறிவிக்கும் போது மன்னிப்பிட்டா மன்னிப்பவனா இருக்கான். அப்புறம் நீங்க போக மாட்டீங்க இல்லையா? வழிகாட்டுறா நமக்கு. சட்டமாக்காதீங்க சொல்லிட்டு அந்த ஒரு வார்த்தையை மட்டும் பிடிச்சிட்டு அர்த்தத்துக்கு போகாம வார்த்தையை மட்டும் பிடிச்சிட்டு நீங்க சண்டையிடுபவர்களாக ஆகிறாதீங்க. இரக்கமுடையவன் மன்னிப்புவன். அதன் காரணமாக தான் மனுஷங்க வாழ்ந்துட்டு இருக்காங்க. ரத்தம் சாப்பிடறவங்க இருக்காங்களா இல்லையா? பன்றி சாப்பிடறவங்க இருக்காங்களா இல்லையா? அவன் சண்டை இழுக்கிறானா இல்லையா? இழுக்கிறானா? உங்களுக்கு கோவம் வருது யார் ஒருத்தருக்கு உங்களுக்குன்னா ஒரு உதாரணத்துக்காக சொல்றேன். அவன் சாப்பிட்டா அவனுக்கு கோவம் வருது, அவன் உங்களை அதை வச்சு சீன்றான் இல்லையா? நமக்கு புரியாம சீன்றான், தெளிவு தான் நம்ம சீனால் நம்ம விளங்காதவன போயிடுவீங்க இல்லையா? இல்லையா? ஆனா நீங்க ஏன் சிரிப்பு சண்டைக்கு போறீங்க? நமக்கு சேர்ந்து விளக்கம் இல்லைன்னு அர்த்தம். ஆனா நம்ம சண்டை போடுறோம், யாரோ ஒருத்தருடைய சண்டை போடுறோம். இறைவனுடைய வழிமுறையில் வாழணுமா இல்ல உங்களுடைய வழிமுறையா? இறைவனுடைய வழிமுறை சண்டை இருக்கா என்ன? சாந்தமும் நல்லிணக்கமும் தான் வழிமுறை. நீங்க ஏன் சண்டைக்கு போறீங்க? அந்த வழிமுறை யார் கற்றுக் கொடுத்தா? யார் கற்றுக் கொடுத்தா? உங்க இறைவன் சொன்னது கிடையாது. யார் கற்றுக் கொடுத்தா அந்த வழிமுறை? அவர் மீது குற்றம் இல்லை. தீர்ப்பு நீங்க எப்படி செய்வீங்க? தீர்ப்பு உங்களுடைய இறைவனும் இருக்குது இல்லையா? இறுதியாக தீர்ப்பு வழங்கணும் அவன் தானே. நீங்க எப்படி தீர்ப்பு வழங்குறீங்க யார் ஒருத்தருக்கும்? இது உங்களுக்கு தான் சொல்லப்பட்டது. உங்களுக்கு என்ன விளங்கியிருக்கோ அதன்படி வாழ்ந்தவங்க தானே. நீங்க அடுத்து என்ன செய்யணும் பாக்குறீங்க? அது அவெல்லாம் பார்க்கணும். நீங்க எடுத்து சொல்றீங்க, ஏன் கண்காணிக்கிறீங்க? வேதம் சொல்வது, வேதம் அறிவிப்பவர்களை உணர்வூட்டுபவர்களே எடுத்து சொல்வது கடமை, கண்காணிப்பதல்ல. கண்காணிப்பதுன்னா நான் சொன்னதான் நீ செய்யணும்னு கேட்டு சொல்றது இல்லையா? இப்ப நீங்க தீர்ப்பு செய்யக்கூடாது என்று வேதம் அறிவிக்குது, நீங்க தீர்ப்பு செய்யறீங்களே. அதன் காரணமாக அவர்கள் நமக்கு ஒரு தீங்கும் செய்து விடவில்லை, அவர்கள் தங்களுக்கு தாங்களே என்ன செய்து விடுகிறார்கள். புரியுதா? வேதம் எவ்வளவு அழகாக ஒவ்வொருத்தருக்கும் அவருடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலும் அவன் எந்த நிலையில் இருந்தாலும் அவனுக்கு வழிகாட்டுவது. புரியுதா? உங்களை ஏதோ ஒரு திசையில் திருப்பி விடாது வேதம். வேதம் உங்களை உங்களின் பக்கம் திருப்புகிறது, உங்களுடைய உள்ளத்தின் பாதையில் திருப்புகிறது. அதான் வேதம்.